வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். டிக்கெட் புக்கிங் வேலைக்காக ஒருத்தர் சொல்லியிருந்தேன்ல, அது இவர் தான் சார். சொந்த ஊர் வேலூர், +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏழ்மையான குடும்பம். அப்பா இல்லை, வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா. என்ன சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 2000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார். இன்னொரு 500 ரூபா சேர்த்து 2500 கொடுத்துருங்க. சரிங்க சார். எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது தம்பி, ஒழுங்கா வேலை செய்யணும். சரிங்க சார். நன்றிங்க சார். இங்கே பாரு திருநாகர் சார், முதலாளி ரொம்ப நல்லவர், ஒழுக்கமாக நடந்துக்கணும், புரியுதா? மேனேஜர் சார் சொல்லுங்கள் சார். பேர் என்ன சொன்னீங்க? திருநாகர் சார். என்ன விஷயம் சார்? இந்த பணத்தை கொடுத்து அவனை அனுப்பிடுங்க. சார் அவன் ரொம்ப நல்ல பையன் சார். சொன்னதை செய். சரிங்க சார். திருநாவுக்கரசு துரோகி. வணக்கம் சார். வணக்கம். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். அப்படியா? நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டீங்க. அப்புறம் மாப்பிள்ளை பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு மாப்பிள்ளை பையனை மார்னிங் சார். ரொம்ப 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 பிடிக்கும். தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அட, எனக்கு பிடிச்சா என் தங்கச்சிக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்ப பேசி முடிச்சிடலாம். முடிச்சிருங்க. மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன வேணும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஒரு குறையும் இல்லாம கல்யாணத்தை சும்மா ஜாம் நடத்திடுவோம். அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சிருவோம். தங்கச்சிக்கு பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணியாச்சு. கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்துலயே பொண்ணையும் மாப்பிளையும் அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷம். அவங்ககிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே ஓகே, வேற என்ன? அவ்வளவுதானே? தேங்க்யூ. அப்புறம் என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம். சார், ஃபர்னிச்சர் கடையோட இந்த மாசத்து வர செலவு கணக்கு இதெல்லாம் ஏன் என்கிட்ட காமிக்க? பேங்க்ல லோன் கட்டின டீடைல் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. சரி, வரேன் சார். வரேன் சார். சூர்யா, ரமணா சார்ட்ட போய் உன் காதல சொல்லிடலாம்டா. வேணாண்டா. ஏண்டா? ரமணா சார் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து முடிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நேரத்தில் என் காதலை சொல்லி அவரை கஷ்டப்படுத்த வேணாண்டா. உன்னால அந்த பொண்ணை மறக்க முடியுமாடா? காதலிக்கிற பொண்ணை ஒருத்த விட்டு கொடுக்குறானா அவன் காதல் உண்மையானது இல்லடா. டேய் வேணாண்டா, அப்படி சொல்லாதடா. உன் உயிரை காப்பாத்திருக்காரு. அவர் வேதனைப்படுற மாதிரி நம்ம யாரும் நடந்து கூடாது. காதல் நிஜமா இருந்தாலும் சூழ்நிலை குறுக்கிட்டா ஒன்னும் பண்ண முடியாதுடா. நான் போய் சாப்பிட்டு சொல்றேன். விஜய் வேணாம். ஏன்டா? சௌந்தர்யா கிட்ட என் காதலை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, எந்த பதிலும் வரல. அதனால சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுல அர்த்தமே இல்லை. வாங்கடா. இந்த நிலைமையில எதுக்கு குடிச்சிட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்க. என்னங்க இங்க பாருங்க. என்னங்க சொன்னா கேளுங்க. உயிர் காப்பாத்திட்டாங்க சொல்லிட்டாங்க. நீ போமா, நீ போமா. வேண்டாம் ப்ளீஸ், நான் நீ போமா. குடிக்காதீங்க. அடி உருண்டி. கேளுங்க. நீங்க நான் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் உங்களை குடிக்க விட என்ன நிம்மதியா இருக்க விட போறீங்க இல்லையா? சார், அவங்க சொல்ற மாதிரி கேளுங்க சார். இனிமே இதெல்லாம் குடிக்க வேண்டாம் சார். நீங்க இன்னும் போலையா? போங்க சார். ப்ளீஸ் சார். சொன்னா கேட்க மாட்டியா? உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றோம். டேய், முதல்ல வெளில போடா. கோபப்படாதீங்க சார். டேய், அண்ணா வேண்டாம். என்னடா நல்லதுக்கு? சார். இது என் பொண்டாட்டி. இவ சொல்லி நான் கேட்கல. நோ, இது என் தங்கச்சி. இவ சொல்லி நான் கேட்கல. நீங்க எல்லாம் சொன்னா கேட்டுருவேனா? போங்கடா, போங்க சார். போங்கடா. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. போங்க 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 தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் நீங்க போங்க. சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? ஏன் இப்படி? போன என் நிம்மதியை யாராலையும் தர முடியாது. இதை தவிர நான் ஒன்றும் மூணாவது மனுஷன் இல்லை. உங்களில் ஒருத்தன் சாது தான் சொன்னார். அவருக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் எப்படிங்க பேசாமல் போக முடியும்? சாருக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவரோட மனவேதனைக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவி செய்வோம். எந்த நட்பு உங்களையும் எங்க அண்ணனையும் சேர்த்து வச்சதோ அதே நட்பு தான் இன்னைக்கு எங்க அண்ணனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கு. எங்க ஊர்ல அண்ணனுக்கு திருநாவுக்கரசுன்னு ஒரு நண்பர் இருந்தாரு. அண்ணனுக்கு எல்லாமே அவருதான். திரு அண்ணனை கேட்டுதான் எந்த முடிவும் எடுப்பாரு. ஊருக்குள்ள யாருமே குடிக்க கூடாதுன்னு கட்டுப்பாடோட வச்சிருந்தாரு எங்க அண்ணன். ஆனா இன்னைக்கு
அவரே ஒரு பெரிய குடிக்காரரா மாறி இருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த பிரிவுதான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் திரு அண்ணனோட மூச்சு காத்து கூட தம்மால படக்கூடாதுன்னுதான் எங்க அண்ணன் இந்த ஊருக்கு வந்துட்டாரு. எங்களுக்கு என்னமோ திரு அண்ணா தப்பு பண்ணிக்க மாட்டான்னு தோணுது. நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. யாரோ திட்டம் போட்டு தான் திருசாரை குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. நாங்கள் இப்பயே திருக்கோயிலூர் போகிறோம். திருசாரை பார்க்குறோம். ஒருவேளை அவர் மேலே தப்பு இல்லைன்னா அவங்க 2 பேரையும் நாங்களே சேர்த்து வைக்கிறோம். எங்கள் நண்பன் இவரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. அதுக்கு பதில் அவர் நண்பன் அவர்கிட்டே சேர்த்து வைக்கிறோம். டேய், இந்த டீ கடையில் அண்ணே நான் டீ பண்ணேன். தாங்க பண்ண அண்ணே, இந்த மந்தகர வீதிக்கு எந்த பக்கம் போனோம்? இப்படியே போங்க. 1/2 கிலோமீட்டர் ஒரு ஆலமரம் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தெரு. தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்ல. ஆமா, அங்க யாரை பார்க்கணும்? திருநாவுக்கரசன் ஒருத்தர் பார்க்கணும். அவனையா? ஏண்ணே, அவருக்கு என்ன? ஒன்றும் இல்லை. அவன்லாம் ஒரு ஏன் இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போகிறான்? சார் வீட்டில் பார்த்து பசங்க மாதிரி தெரியுது. மச்சான் வண்டி திருப்பு. ஹலோ, வணக்கம். வணக்கம். நீங்கள் ரமணா சாரோட மச்சான் பிரபாகர் இருக்கார்ல, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படியா? நாங்கள் உங்களை பார்த்ததே இல்லையே. ரமணா சார் வீட்டில் உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் சார். பிரபாகரை ரமணா சார் அறிமுகப்படுத்தி வச்சார்ல அன்னைக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மந்தக்கரை வீதிக்கு போகணும். அதோ அந்த வீதி தான். அங்கே யார் வீட்டுக்கு வந்தீங்க? திருநாவுக்கரசு சார் வீட்டுக்கு. ரமணா சாருக்கும் திருவுக்கும் தான் பிரச்சனையாச்சே. அந்த பிரச்சனையை தீர்த்து அவங்களை சேர்த்துக்கு தான் வந்திருக்கோம். சரி, பார்க்கலாங்க. ஓகே, வாங்கடா. கிட்ட வந்துட்டோம். தம்பிகளா, கொஞ்சம் நில்லுங்க. எங்களையா? ஆமா, திரு வீட்டுக்கு வழி கேட்டீங்கல்ல? ஆமா. அதை பார்த்து தான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியா? திருவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். திருவு நானும் ஒரே தெருவில் தான் இருந்தோம். நல்லதா போச்சு போங்க. திருசார் வீட்டில் இருப்பாரா? அவன் காலையில ஒரு அவசர வேலையா சென்னைக்கு போனான். திரும்பி வர 1 வாரம் ஆகுன்னு சொன்னான். 1 வாரம் ஆகுமா? சார், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. ரமணா சாருக்கு திரு சார் ஏதோ துரோகம் பண்ணிட்டு தான் சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்லாவே தெரியும். திரு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ரமணாவுடைய நல்ல நேரம். அவன் செஞ்ச முதல் தப்புலே மாட்டிட்டான். நீங்க அவனை பார்க்கணும்னா 1 வாரம் கழிச்சு வந்து பாருங்க. என்னடா பண்றது? வந்தது வந்துட்டோம். திருசார் வீட்டுக்கு போயிட்டு போலாம்டா. சரி வாங்க. சார், சார். யாரு? உள்ள வாங்கப்பா. வாங்கடா. வணக்கம்மா. வணக்கம்மா. நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வரோம். திருசாரை பார்க்கணும். இப்ப வந்துருவான், உட்காருங்க, குடிக்க தண்ணி கொண்டு வரேன். இப்போ வந்துடுவாரா? எனக்கு புரியலையடா. டேய், இங்க பாருங்க. ஆமா, திருசார் எதுக்காக தானே வந்து தன்னை துரோகின்னு சொல்லிக்கணும்? ஒன்று மட்டும் நிச்சயமா தெரியுதுடா, திருசார் எந்த தப்புமே பண்ணல. கரெக்டா? திருசாரை கொள்றதுக்கு ஆள் அமைச்சது ரமணா சார் மச்சானும் தாய்மாமன் தான். இதுவும் அவங்க வேலையா தான் இருக்கும். அவனுங்களை 4 தட்டு தட்டினா எல்லா ஒண்ணுமே சொல்லிடுவான்.